Hi guys, this is Raghavendran from Guinea Times, the official magazine club of ACTEC, CG and SAP. இப்போ நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா நம்ம இலக்கிய குரங்குகள் டீம். ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறையா கண்டென்ட்ஸ் போடுறீங்க உங்கள் யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும். இப்போ இந்த கண்டென்ட் பற்றி உங்களுக்கு இலக்கிய குரங்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வெறும் அது காமெடி சேனலாக தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். ரொம்ப வருஷமாக 10 வருஷம் கிட்ட தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரே மாதிரி யூடியூப் போயிட்டுருக்கு, நானே வேறு ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் யூடியூப்பில் என்னென்னலாம் இல்லைன்னு முதல்ல யோசித்தேன். ஸோ இது லிட்ரேச்சருக்கு தனியாக ஒரு சேனல், நம்மள மாதிரி நார்மலாக ஜாலியான பசங்க பேசி சேனல் இல்லை. ஒன்று பயங்கர சீரியஸாக இருக்கும், நானும் 2 ரிவ்யூஸாக இருக்கும், இல்லைனா இவங்க தான் பேசுவாங்க, ரைட்டர்ஸ் பேசுவாங்க. நமக்கு வந்து நம்மளாம் அதை வந்து பார்க்கலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலாக உட்காந்து பேசலாங்கிற ஐடியாவில் தான் இலக்கிய குரங்குகள் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான புத்தக புழு மாதிரி இல்லை, அவங்க மற்ற வேலை பார்த்துட்டு சைடில் புக்கை ஒரு லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஸோ அதனால் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நீங்களும் வந்து நம்மளும் இதை வந்து படிக்கலாமே தோன்ற மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு சேனலாக ஆரம்பிக்கணும் தான் மொதல் ஐடியாவாக. ப்ரொஃபஷனலாக இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் பசங்களோட பசங்களாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இதை படித்து பாருங்கள், இது பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப கேஷுவலாக இருக்குது. சரி, இப்போ ஒரு புக்கு படிச்சிருக்கீங்க, படித்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி எந்த புக்கு உங்களுக்கு தோணுச்சு? பாருங்க, சொல்லுங்கள். சூப்பர் ஜாலியாக. அப்படி இது பார்க்கும்போது யாமம் எஸ் ராமகிருஷ்ணனோட படிச்சிருக்கீங்க. யாமம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணனோட புக், அது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்ட் பீட்டிங்காகவும் இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது. சென்னையோட நைட் லைஃப் இருந்துட்டு அவங்க நல்லா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும், துணை எழுத்து அப்படின்ற ஒரு புக்கும். நீங்கள் அதை இப்போ இவர் சொன்னால் அதே கான்செப்டில் தான் இருக்கும். எதையுமே ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு நடக்க தான் செய்யும், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்க புக்கு தான் வந்துட்டு அந்த 2 புக்குமே. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ட்ரையில் எல்லாம் முடிஞ்சிடாது, அடுத்தடுத்து நம்ம நிறைய எதுவுமே அந்த மாதிரி தான். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே. வா ஜாலியாக போகலாம், தப்பு நடக்க தான் செய்யும், எல்லாரும் தான் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் ஓக்கல் வலி கேட்குற ஃபீல்லே தான் அதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, வேர்ல்ட் கிளாஸ் லிட்ரேச்சர்லாம் படிக்கும்போது தமிழ் ரீடர்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு விஷயம், ரிலேட் பண்ண முடிய விஷயம் அப்படின்னா என்ன? வேர்ல்ட் கிளாஸ் லிட்ரேச்சர் படிக்கும்போது நம்ம ஊர் லிட்ரேச்சர் உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். வெறும் தமிழ் மட்டும் ஆரம்பிக்கும் போது நமக்கு இது இருக்கும், தமிழ் புக்கு தானே போராக இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய படிக்க இங்கே இன்னும் நல்லா பெட்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணும். நான் ராஜா பாட்டு கேட்கும் போது ராஜா தானே ஒரு ஃபாரின் கேட்கும் போது அது இங்கேயும் பண்ணியிருக்காங்க, இவரோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். ரகுமான ராஜாவோ இங்கிலீஷ் பாட்டு கேட்க இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ தமிழ் இந்த கிளாசிக் லிட்ரேச்சரும் சரி, இப்போ இருக்கிற மாடர்ன் நாவலும் சரி, அது வந்து இருக்கும். ஸோ அது நல்லா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்கள். திருக்குறள் எடுத்துக்கலாம், அது வந்து பார்க்க ரொம்ப இருக்கும். ஆனால் தமிழில் வந்து ஒரு 2 லைனில் வந்து இவ்வளோ தூரம் சொல்ல வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே நான் பார்த்ததில்ல. ஸோ 2 லைனுக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தா 4 லைனுக்கு தெளிவுரை வரும்ல, இதெல்லாம் பண்ணலாமா பார்த்தா நம்ம ஊரில் பண்ணியிருக்காங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ திருக்குறள் வந்து மித்தது வந்து லைனாக பேரா கொடுக்கும். அது எப்போ நமக்கு தோணும், மற்ற லிட்ரேச்சர் படிக்கும் போது தான் இங்கே இருக்கிற வேல்யூவை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் அதனால் நீங்கள் லிட்ரலி திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு ட்விட் போடுற மாதிரி தான். லிமிட்டட் வேர்ட்ஸ் தான், அதுக்குள்ளார நீங்கள் ட்விட் போட்டே ஆகணும். ஒரு 400 வேர்ட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் போட்டே ஆகணும். அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் திருக்குறளை நீங்கள் உங்களால் லைப்ரரியில் இருந்துட்டு எந்த ஷெல்ஃபில் வைக்கலாம்னு உங்களால் தெரியவே தெரியாது. நீங்கள் அதை சயின்ஸில் வைக்கிறீங்களா, இல்லை ஹிஸ்ட்ரியில் வைக்கிறீங்களா, இல்லை இதில் வைக்கிறீங்கன்னு தெரியவே தெரியாது. எந்த ஷெல்ஃபில் வச்சிங்கனாலும் அதுக்கான ஒரு 10 குறள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதே மாதிரி அதை நல்லா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் ஒரு நூலை புனிதப்படுத்திட்டீங்கன்னா அதை விமர்சனம் பண்ண முடியாது. நீங்கள் திருக்குறளில் கண்டமினி கொஞ்சம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரியார் திருக்குறள் இருந்துட்டு ஒரு சபலப்புள்ள அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதில் நல்லது தான், ஆனாலும் சில விஷயம்லாம் தப்பாக இருக்குது. புலால் உண்ணாமேங்கிறான், ஏன் கிளைமேட்டுக்கு நான் கறி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருக்குறள் விமர்சனம் நீங்கள் பயங்கரமாக பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ திருக்குறள் எப்பயுமே அது உண்டு. கருத்துக்கள் நிறைய நீங்கள் கருத்து மறுப்பு, கருத்து திருப்பி தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சின்தீசிஸ்ன்ற மாதிரி தான். ஒரு தீசிஸ் இருக்கும், அதை நான் மறுத்து ஒன்று சொல்லுவேன், இல்லை இதுவும் கிடையாது, 2ஐயும் ஒன்றா சேர்த்து நான் வேற ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சின்தீசிஸ், அதுதான் தமிழ் லிட்ரேச்சர் ஃபுல்லாகவே இருக்கும். நல்லாயிருக்கும். எப்படி எங்கள் மாசா நாங்களே பேசுகிறோம், பெண்களுக்கான சம உரிமையை திட்ட போகிறாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் பிடிச்சிக்கிறேன், நான் இதான் பேசணும். பதில் ரீடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது எந்த மூமெண்ட்? நான் வந்து காலேஜ்லேருந்தே புக்ஸ் எல்லாம் படிப்பேன். சும்மா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி புக்ஸ் படிங்க, இது படிங்க, அது அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பர்சன் தான். ஸோ மேரேஜ் குழந்தை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு.
அப்போது வந்து எனக்கு திருப்பி அந்த புக்கு படிக்கிற ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சது இலக்கிய குரங்குகள் தான். ஏன்னா அதை அந்த சேனலில் வந்து புக் டிஸ்கஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மை ஓல்ட் செல்ஃப். நம்ம ஒரு வேர்ஷனாக இருந்திருப்போம்ல, அப்போது நமக்கு வந்து அதாவது ஃபேண்டசி உலகம். அதாவது ஒரு புக்கு படிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு எத்தனை புக்கு படிக்கிறீங்களோ அத்தனை வாழ்க்கை நீங்கள் வாழ்றீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், இன்னொருத்துல சொல்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புக் படிக்கிறது மூலயமா கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் திருப்பி வந்து புக் படிக்க ஆரம்பிச்சது வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர்ல இருந்து தான் சேனலில் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் புக் படிக்க ஆரம்பித்தேன். பட் அது என்ன எனக்கு வந்து ஒரு காம்னஸ் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது ஒரு நாள் வந்து என்னதான் மொக்கையாக கேவலமாக ஒர்க் பண்ணும் போது 4 பேர் வந்து திட்டுவாங்க, எல்லாமே நடக்கும், எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி போகாது. பட் ஒரு 10 பேஜ் புக் படிக்கும் போது நம்ம நினச்சது ஒன்றாவது நல்லா நடந்துச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் புக் படிக்கிறது அது மூலியமா. நன்றி நன்றி அணி நன்றி. சரி, ரைட். நான் அதையும் பாஸ் சொல்லிடலாம்னு நினச்சேன், பட் ஈஸியாக கொஸ்டின் கேட்டேன் தம்பி. புக்கு படிக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி படிக்கிறதா இல்லை வந்து நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்காண்டி படிக்கிறது? ரெண்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்காக சில ஃபிக்ஷன் ஸ்டோரிஸும் இருக்குது, நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு நான் ஃபிக்ஷன்லேயும் நிறைய இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. வெறும் புக்ஸை தாண்டி நிறைய டாக்குமெண்ட்ஸே புக்ஸாலாம் இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமாவும் யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் எடுத்து அப்படியும் படிச்சுக்குவேன். இல்லை எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி எதை பற்றியா தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு புக்ஸ் தான் தேவைப்படுது. வேறு இன்டர்நெட் ரொம்ப ரிலையபிளாக இல்லை, பட் ஒரு ஆள் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கைப்பட எழுதியிருக்காங்கிறப்போ அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜானர். ஆமாம், ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த கட்டுரை பற்றி இது இருக்கும். ஸோ அந்த அந்த சம்மரி மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு விடுறது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கா இல்லை சீட்டிங்கா புக்கு படிக்கிறதுல? அது புக்கு வாங்கும் போதா? இல்லை, இப்போ ஒரு புக்கு ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, புக்கோட சம்மரி அது என்ன சொல்கிறது, அதுக்கு தான் அது பண்ணுறதே. நீங்கள் புக்கு வாங்கலாமா இல்லையா, படிக்கலாமா இல்லையா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஏன்னா எல்லா புக்கும் எல்லாருக்கும் கிடையாது. சில புக்கு தான் சில பேருக்கு, அது எழுதும் போது ஆத்தர்ஸ்க்குமே தெரியும் இந்த புக்கு எல்லாருக்குமான ஆர்ட்னு ஒன்று கிடையாது. சில பேருக்கு மட்டும் தான் சிலது வேலை செய்யும். முன்னதை வந்து படிக்கிறது பெட்ரு. நான் சில முறை இது நமக்கு வேணாமான்னு தூக்கிலாம் வச்சிருக்கேன். இது ரொம்ப சோகமாயிரும் போல, ஹாப்பியாயிரும் போலன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்காகவும் முக்கியம். அப்போ தான் பேக்கில் எழுதி வச்சிருப்பாங்க. அது கூட நம்ம புக்கு வாங்கும்போது அதுதான் பார்ப்போம். கீழே வேலை இருக்கும், அதையும் பார்ப்போம். அந்த பின்னாடி எழுதும்போது அதுவும் முக்கியம். அது என்ன மாதிரி புக்கு, இது உங்களை என்ன செய்ய போதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக பார்க்கணும், இல்லைனா மாட்டிப்போம். விலையும் கட்டுறது முக்கியம். சரி, ரைட்டு. உங்கள் 4 பேருக்கும் ஃபேவரட் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல, அது வந்து ஒன்றுன்னா சொல்லுங்கள். பப்ளிகேஷன்ஸ்னால் இப்போ ரீசெண்டாக சீர் வாசகர் வட்டம் சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, அவங்களோட அவங்க ரீசெண்டாக பண்ணுற ஒர்க் எல்லாமே எனக்கு ரீசெண்ட் டேஸில் பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே விலை குறைச்சி இது பண்ணுற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ராகுல் சங்கீத்யாவோட வாழ்க்கை முதல் கங்கை வரை அப்படின்ற ஒரு 350-400 பக்கம் இருக்கும். அந்த புக்கு இருந்துட்டு அந்த புக் இருந்துட்டு NCBH ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ 400-450 இருந்துச்சு. இப்போ அந்த மொத்த இதையும் 100 ரூபீஸ்க்கு தராங்க. புதுமை பித்தனோட மொத்த சிறுகதை தொகுப்பையுமே வந்துட்டு 55 ரூபாய்க்கு தராங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு இருந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஆனால் நல்ல குவாலிட்டியில் தராங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாஸ்கோ பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அந்த வேலையை பண்ணாங்க. ரஷ்யன் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்தாங்க. அதை திருப்பி வந்துட்டு சீர்வாசகர் வட்டம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஃபேவரட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இப்போ அவங்க இருக்காங்க. சால்ட் பப்ளிகேஷன் ஒருத்தர் இருக்காங்க, நரன் ஒருத்தர். அவங்க பண்ணுற புக்ஸ் நல்லா இருக்கும். அவங்கள சேனல் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அவங்கள அது கவர் டிசைன்லேருந்து உலக டெக்ஸ்ட் ஃபாண்ட் வரைக்கும் புக்கோட ஆர்ட் ஃபார்மே டோட்டலாக ஸ்டைலாக மாற்ற. சில பேர் புக்கு கண்டென்ட் இருக்கும், அட்டெல்லாம் பார்க்க செய்யாதுல்ல. ஸோ அவங்க அதை டோட்டலாக இப்போ ரொம்ப எல்லாருக்கும் எடுத்து படிக்கிற மாதிரி பயங்கர அவங்களோட ஸ்டால் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸாக இருக்கும் புக் ஃபேர்லாம் போனீங்கன்னா. ஸோ சால்ட் பப்ளிகேஷன்.
நான் குமுதங்க. இல்லை எல்லாருமே குமுதமானதை விடலாம் படித்து வந்திருக்கோம். பட் எனக்கு வந்து எதிர்வெளியடி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் புக்ஸ்லாம் இருக்குது. இந்த புக்ஸார் அவார்டு வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை சாகித்ய அகாடமியாக இருக்கட்டும், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த புக் ஃபேரில் கூட அந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து சில புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்சனலாக அந்த புக் ஃபேரில் போய் ரெண்டு பப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து நூல்வனம், இன்னொன்று வந்து வேன்கோ. பிகாஸ் அவங்களோட கவர்ஸ் எல்லாம் அவங்க, அதாவது எக்ஸிஸ்டிங் புக்ஸ் தான், தே ஆர் ரீபப்ளிஷிங் இட், பட் அதுக்கு கவர்ஸ் வந்து பர்சனலைஸ்டாக அவங்க டிசைன் பண்ணுறப்போ அந்த கவர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது சில புக்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும் போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, நமக்கு திறந்து படிக்கணும்னா அந்த புக்கில் ஏதாவது ஒன்று அட்ராக்டிவாக இருக்கணும். பேக் கவரில் இருக்க கண்டென்ட்டை தாண்டி அந்த புக்கை நம்ம கையில் வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா நான் வந்து 3 வாட்டி வந்து நூல்வனத்தில் வந்து வெண்ணிலையர்கள் வாங்கியிருக்கேன். நான் அது ஒரு வாட்டி சின்ன புக் தான் படிச்சிருந்தாலுமே கூட அந்த அழகுக்காகவே அந்த புக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கலைநேயம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பென்குயின் பப்ளிகேஷன் ஏன்னா அவங்க தான் வந்து பல ரொம்ப ஹார்ட் டு கெட் பழைய புக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீப்பராக இல்லஸ்ட்ரேஷன் ஆர் மெட்டீரியல் குவாலிட்டிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சீப்பராக ஒரு காப்பி ஒன்று செஞ்சு பப்ளிகேஷன்ஸ்க்கு விட்டனால நிறைய பேருக்கு பழைய கதைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா ரொம்ப நாள் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இன்ஆக்சசிபிளாகவுமே இருந்த விஷயத்த பென்குயின் பப்ளிகேஷன்ஸ் தான் எல்லாருக்கும் ஓகே இதான் கதை, நம்ம சும்மா ஒரு அட்டை மட்டும் டக்குன்னு போட்டு கொடுத்துடலான்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் மெஜாரிட்டி நம்ம எல்லாரும் ரீட் பண்ண ஏதோ ஒரு புக்கு பென்குயின்லேருந்து தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான புக்ஸ் எல்லாத்துமே ரொம்ப சீப்பர் காப்பியில் கிடைச்சது அவங்க தான். ஸோ தேங்க்ஸ் பென்குயின் பப்ளிகேஷன். என்ன தமிழ் எழுதி கடைசியாக நீங்கள் இன்று உள்ள யங்ஸ்டர்ஸ் ஏன் தூய தமிழில் போகிறேன்? இல்ல தூய தமிழ் வந்தாலும் சைட்ல இங்கிலீஷ் வருது, தங்கிலீஷா மாறிது. இளைஞர்களுக்கு சொல்ல வரும் கருத்து, ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? கோல்டன் ரூலா? வாழ்க்கைக்கா புக்கை பற்றியா? புக்கை படிச்சு வாழ்க்கை மேன்மை அப்படி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறது, கிளாசிக்ஸ் படிக்கலாம். கிளாசிக்ஸ் வந்து ஏன் ஒரு கிளாசிக்னா எல்லா ஏஜ்லேயும் அந்த அதே புக்கு வேறு மாதிரி தெரியும். இந்த ஏஜில் படிக்கும்போது சில விஷயம் தான் ஏறும். 40 வயசில் படிக்கும்போது இன்னும் அந்த புக்கு 4 மடங்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் ஏன் சில புக்கு கிளாசிக்ஸ்ன்றாங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் வேறு ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஸோ அது படிக்கலாம். முக்கியமாக தமிழ் அந்த பாலிடிக்ஸ் வந்து எல்லாம் புக்கு வழியாக கற்றுக்கிறது முக்கியம். ஏன்னா அந்த அரசியல் அறிவு வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. நமக்கு எதை ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எது சரி எது தப்புங்கிறதுக்கு புக்கு வழியாக தான் தெரியும். வெறுமனே ஒரு ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஸ்லையோ விஷயம் எல்லாம் யாருன்னா ஏமாற்றலாம். ஸோ அரசியல் அறிவு வந்து புக்கில் தெளிவாக கொண்டு வரது முக்கியம். ஸோ அதுதான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. அது படித்து கற்றுக்கணும். நாங்களும் அதை கற்றுக்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். டைம் எடுக்கும், ஆனால் உண்மை கற்றுக்க டைம் எடுக்கும், போய் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. வேறு அதான் 2 லைன் புக் ரீடிங் வந்து ஒரு டிசிப்ளினை கொடுக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ரீல்ஸு அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு போகிற கலாச்சாரத்தில் வந்து புக் ரீடிங் பண்ணாங்கன்னா அவங்க பர்சனலாகவே வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே, எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் புக் படிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு இப்போ ஒரு மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸோ இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னா எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். நீங்கள் சொன்னீங்களே அந்த ப்ரீஃபேஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுவேன் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வந்து புக்ஸுக்கு பதிலாக நோட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து இன்டெப்த்தாக வந்து புக்ஸ் படிக்கும் போது நமக்கு அதுக்கான நாலேஜ், அவர் சொன்ன மாதிரி வந்து எந்த ஊரில் என்ன நடந்திருக்கு, ஆஃப்ரிக்காவில் என்ன ஆச்சு, பாலஸ்தீனில் என்ன ஆச்சுன்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு பாலிட்டிக்கலி நம்மளை கரெக்டாக கைட் பண்ணும் புக்ஸு. ஸோ அது வந்து சம்திங். ஸோ டிசிப்ளினுக்காக கண்டிப்பாக எல்லாரும் புக் படிக்கலாம். நானும் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ காலேஜ் டைம்ஸில் ஸ்கூல் டைம்ஸ்லாம் புக்கை பிடிக்கவே பிடிக்காது. பட் அதை கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா நம்ம டிசிப்ளினரியாக என்ன ஒன்று ரெப்படிட்டிவாக பண்ணிக்கிட்டே இருக்கோம், கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோமே, படிச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தோம், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்னு ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருந்தோம். அது படிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப மைண்ட் பிளாங்காக இருக்குது. அப்போ நம்ம எதுவும் கற்றுக்கிறதே ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் எது மூலயமாவோ வருது, சோஷியல் மீடியா, இன்டர்நெட் எல்லா மூலயமா வருது. பட் ஒரு டிசிப்ளின்டாக ஒன்று பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு நான் ஃபிக்ஷனோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரியோ எதை வேணால் படிக்கலாம். பட் படிக்கிறப்போ அது ஒரு டிசிப்ளின் கொடுக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது எல்லாரும் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்ல, லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் தான் எல்லாமே. நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது தப்பு, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் வேறு மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டு மாற்றி இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் லேர்ன் பண்ணிட்டேன் இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபனாக இல்லாமல், நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அது தப்பு, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேறு கற்றுக்கிறேன் அப்படின்ற நீங்கள் உங்களை மாற்றிக்கிற மனநிலைக்கு நீங்கள் வரணும். அப்படின்னா நிறைய விஷயம் படிக்க தான் வரும். சின்ன வயசில் ஒரு 6வது 8வது படிக்கும்போது பொன்னியின் செல்வன் படிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ படிக்கும்போது அந்த மாதிரி இல்லை. படம் முன்னாடியே தான் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் அவ்வளோ நல்ல புக் இல்லை, அதோட நிறையா புக் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்படின்னா நான் வேறு புக்கெலாம் படித்தாதான் எனக்கு இது கிடையாது. எல்லாமே ஒரு பேத்தில் இருந்துட்டு இது ஒரு போகிறவில்லை, இது ஒரு டீ கடை, இந்த டீ கடையோட பக்கத்து டீ கடை டீ நல்லாயிருக்கு அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் எல்லாமே இருந்துட்டு உங்களுக்கு இருந்துட்டு ஆஸ்பெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது புக்கு படிக்க தான் உங்களுக்கு அது வரும். அதே மாதிரி நல்லா அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு அது கொடுக்கும். நீங்கள் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இருக்கும். அது உங்களுக்கு லைஃபுமே ஆப்டாக இருக்கும். ஸோ எப்போ ஃபேக்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ உங்கள் மைண்டையும் சேஞ்ச் பண்ணிக்காம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்க வேண்டியது தான். இதில் தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறதுனால தான் என் கருத்து கரெக்டு அப்படின்னு ஆஸ்பெக்டில் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வரும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க, அதுதான் மெயினாக இருக்கும். பென்சில் மங்கி ஸ்டார்ட் பண்ணி டாமிக்கீஸ், பிளாக் மங்கி, டினோ மங்கி, இலக்கிய குரங்குகள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, யூடியூப் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். வந்தோம் ஃபேமஸ் ஆகிறோம், ட்ரெண்டாக வரவங்க இப்போ தான். எங்கள் டைமில் அது இல்லை. நான் வரும்போது யூடியூப் வந்து வெளியே இதில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேச முடியாத பேசலாங்கிற ஒரு .com தான் அது. அப்போ ப்ரௌசரில் போய் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஃபோன் கூட கிடையாது. ஸோ அதில் வந்து எதெல்லாம் யூடியூப்பில் இல்லையோ அதெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான். நம்மளும் இன்டெலெக்சுவலி இந்த கேப்பபிள் நம்ம கல்ச்சருங்கிறத காட்டுறதுக்காக தான் யூடியூப்பில் நாங்கள் தொடர்ந்து வேலை பார்த்து வியூஸ்லாம் கண்டுக்காமல். ஸோ அதனால் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இது பண்ணுறது. நைஸ். அவ்வளோதானே? சரி.